بسم الله الرحمن الرحيم. بسم الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن فلما حضروه قالوا أنصتوا فلما قضي ولوا إلى قومهم منذرين. صدق الله العظيم. الحمد لله. இன்றைய தினம் 26வது ஜுஸு ஓதப்பட்டது. சூரத்துல் அஹ்காஃப் போன்ற சூறாக்கள் ஓதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை நமக்கு குர்ஆனின் மூலமாக வழிகாட்டி கொண்டே இருக்கிறான். திரும்ப திரும்ப நமக்கு பல தகவல்களை படிப்பினைக்காக அல்லாஹ் சொல்லி காட்டி கொண்டே இருக்கிறான். சூரத்துல் அஹ்காஃப், அஹ்காஃப் என்று சொன்னால் மணல் மேடு. இங்கே அல்லாஹு தஆலா ஆது கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதியை இங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுறான். வத்குர் அஹா ஆது இது அன்தர கௌமஹு பில் அஹ்காஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதலுக்காக அல்லாஹ் தஆலா சொன்னால், நபியை நீங்கள் ஆது கூட்டத்தை நினச்சி பாருங்கள். ஹூத் அலைஹி ஸலாத் அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பியிருந்தான். அந்த மக்கள் ஹூத் அலைஹி ஸலாம் அவர்களை கேலி செய்தார்கள், அவர்களுடைய அழைப்பை மறுத்தார்கள். ஒரு பெரிய உழைப்புக்கு பின்னாடி அவங்க ஆது கூட்டம் ஹூது நபிட்ட சொன்னாங்க, எங்களுடைய கடவுளர்களை விட்டு எங்களை பிரிக்க பார்க்குறீங்களா? நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் அல்லாஹுடைய வேதனையை கொண்டு வாங்க பார்ப்போம் என்பதாக அந்த ஆது கூட்டத்தார்கள் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது என்னுடைய கையில் கிடையாது, இது அல்லாஹுடைய கட்டளை. அல்லாஹ் நாடுனா வேதனை செய்வான், என் கடமை சொல்கிறது. ஓ பல்லிகுக்கும் ரிசாலத ரப்பி, அல்லாஹுடைய கட்டளை உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் அறியாத சமூகமாக இருக்கிறீங்களே என்பதாக ரொம்ப வேதனைப்பட்டாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம். கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த ஊரை நாம் என்ன செஞ்சோம்? ஒரு மேகத்தை அனுப்பணும், நல்ல இரு சூழ்ந்த மேகம். அதை பார்த்து அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஆஹா, நல்ல வறட்சியான நேரத்தில் நல்ல ஒரு மழை பெய்ய போகுது என்பதாக மேகத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. فَلَمَّا رَأَوْهُ عَارِضًا مُسْتَقْبِلَ أَوْدِيَتِهِمْ قَالُوا هَذَا عَارِضٌ مُمْطِرُنَا. சொன்னாங்க, பாருங்கள், மழை பெய்யக்கூடிய மேகம் வந்துடுச்சு, நம்முடைய ஓடைகளை நோக்கி பெருங்கொண்ட மேகம் வருது என்பதாக. என்ன வந்துச்சு அதிலிருந்து? அல்லாஹ் சொல்லி காட்டான், நம்முடைய கட்டளை. அவங்க எதை கேட்டாங்களோ, நீங்கள் உண்மையிலே அல்லாஹுடைய நபியாக இருந்தால் வேதனையை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க, அல்லாஹுடைய வேதனை வந்துடுச்சு. அல்லாஹுடைய வேதனையை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த ஒரே இரவில் புயல் காற்று எத்தனை நாள் அடிச்சிச்சு? ஒரு வாரம் அடிச்சிச்சு. அல்லாஹ் சூரத்து ஹாக்கால் அதை தெளிவாக சொல்லி காட்டுவான். அப்போ அந்த ஊருக்கு அஹ்காஃப் என்று சொல்லப்படுது. அது யமன் தேசத்தில் கடலோர பகுதியில் ஒரு மணல் மேடுகளாகவே இருக்கும். அந்த மேட்டுக்குள்ளே அவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கு அஹ்காஃப் என்று அந்த மேடுகளுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா மக்கால் இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கு அல்லாஹ் சொல்கிறான், முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் நீங்கள் வியாபாரத்துக்காக ஷாமுக்கு போகிற வழியில் தான் இதெல்லாம் இருக்குது, அதனுடைய அடையாள சின்னங்களை நீங்கள் பார்க்கலையா? அப்படி இருந்துமா அல்லாஹுடைய நபியை நீங்கள் மறுக்கிறீங்க? ஆது கூட்டத்துக்கு என்ன நேர்ந்துச்சு? சமூது கூட்டமும் அந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க. சமூது கூட்டமும் அந்த யமனை கடந்து ஷாமுக்கு போகிற வழியில் இருக்குது. அதே மாதிரி மக்காலேருந்து அவங்க கஸாவுக்கு போகிற பகுதியில் தான் மதியன் இருக்குது, மதியன் வாசிகள் வாழ்ந்த ஊர் இருக்குது. அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள். அல்லாஹ் தஆலா வேதனை இறக்கி எந்த ஆது கூட்டத்தையும் சமூது கூட்டத்தையும் மதியன் வாசிகளையும் அழிச்சானோ, இந்த மக்கா வாசிகள் அவங்க அதெல்லாம் கடந்து தான் போகிறாங்க. இதை பார்த்துமா உங்களுக்கு படிப்பினை இல்லைன்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யலாம். அதுக்காக அந்த சம்பவம் இங்கே சொல்லப்பட்டதுனால இந்த சூராவுக்கு பேர் அஹ்காஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை, அவங்களுடைய துஆ பரக்கத்தினால
அல்லாஹுடைய வேதனை அவங்களுக்கு வானத்திலேருந்து இறங்கலை குறைஷிகளுக்கு. அல்லாஹ் சொல்லிடுறான், ஒமா கான் அல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வேதனை வராது. அல்லாஹ்வுடைய வேதனை காஃபிருக்கு அல்லாஹ் வானத்திலேருந்து இறக்கலை, முஷ்ரிக்கீன்களுக்கு. மாறாக என்ன செஞ்சாங்க, அவங்களாம் வேதனை தேடி வந்தாங்க. யுத்தங்கிற பேரில் வந்தாங்க. பத்ர்லையும் உஹதுலையும் முஸ்லீம்களுடைய கையால் அல்லாஹ் அவங்கள வேதனை செஞ்சான். அல்லாஹு தாலா ரெண்டாவது சொல்கிறான், எது வரைக்கும் உங்களுடைய உம்மத் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு இருப்பாங்களோ அப்பையும் நான் வேதனை செய்ய மாட்டேன். வமா கான் அல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடிட்டு இருக்கிற காலமெல்லாம் நாம் அவங்கள வேதனை இறக்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆது கூட்டத்தை உதாரணமாக சொல்லி காட்டி மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு கியாமத்து வரை வரக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பனையாக சொல்லி காட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு மட்டும் நபி இல்லை, மனிதனுடைய சகோதர இனம்தான் ஜின்கள். ஜின்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி. ஜின் இனத்தில் அல்லாஹ் எந்த நபியும் அனுப்பலை. அல்லாஹ் தஆலா மனித இனத்தில் தான் நபிமார்கள் அனுப்புனான். அதோடு சேர்த்து தான் அவங்களுக்கும் நபிமார்கள். ஜின் இனம் இருக்குதே, அல்லாஹ் தஆலா அதையும் இந்த சூறாவில் சொல்லி காட்டினான். வ இஸ் ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டி ஜின்களுடைய ஒரு ஜமாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கணும்னு வரல, அவங்க வேறொரு விஷயமாக ஜின்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. என்னென்று சொன்னால், ஜின்கள் நம்ம இப்போ சுரமேல ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. ஷைத்தான் வேற ஜின் வேற கிடையாது. கானமினல் ஜின். அல்லாஹ் தஆலா இப்லீஸை பற்றி சொல்லுவான், இப்லீஸும் ஜின் இனத்தை சேர்ந்தவன் தான். இப்லீஸும் ஜின் இனத்தை சேர்ந்தவன். அதனால ஷைத்தான்கள் எல்லாருமே யாருன்னா ஜின்கள் தான். அதில் நல்ல முஸ்லீமானவங்க தனி, அவங்க ஷைத்தான்கள் கிடையாது. ஜின்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஆற்றல்களை கொடுத்துருக்கிறான் நமக்கெல்லாம் தெரியும். எப்படி மனிதனை அல்லாஹ் மண்ணால் படைச்சானோ, மலக்குமார்களை ஒளியால் படைச்சானோ, ஜின்கள் அல்லாஹ் தஆலா நெருப்பால் படைச்சிருக்கிறான். ஜின்கள் அல்லாஹ் நெருப்பால் படைச்சிருக்கிறான். அந்த ஜின்கள் பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அடுக்கடுக்காக இருந்து முதல் வானத்தில் பேசப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன நடக்கும்னு அல்லாஹுடைய தக்தீரை மலக்குமார்கள் பூமிக்கு இறக்கக்கூடிய சமயத்தில் அங்கே வானத்தில் முகத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை ஒத்து கேட்குற வேலையை இந்த ஜின்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. முதல் வானம் வரைக்கும் போய் அங்கே என்ன பேசப்படுதோ அதை கேட்டு பூமியில் இருக்கிற மனிதர்கள் உள்ள ஜோசியக்காரர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அறகுறையாக கேட்டுட்டு வந்துடுவாங்க, முழுசாக கேட்க முடியாது, விரட்டப்பட்டுருவாங்க இடையிலேயே. சில விஷயம் ஜோசியக்காரங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும், 100ல் 1 சரியாக இருக்கும். அதை வச்சு மக்கள் வந்து ஜோசியக்காரங்களை கடவுளை ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஷைத்தான்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல சொல்கிறான், ஜின்கள் அவங்கள எடுத்து அடித்து விரட்டுறதுக்காகவே நட்சத்திரங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நட்சத்திரங்கள் பல நோக்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு நோக்கம்தான் அல்லாஹ் சொல்கிறான், இது எதுக்காக, ஹிஃபுலம் மின் குல்லி ஷைத்தானின் மாரித். அந்த முதல் வானத்தில் பேசப்படக்கூடிய செய்தியை ஒட்டு கேட்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஜின்கள் மேலே போனால் நெருப்பு பந்தத்தால் எடுத்து அடித்து விரட்டப்படுவாங்க. வேலு நட்சத்திரங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ இது நாள் வரைக்கும் எந்த தங்கடமும் இல்லாமல் நம்ம முதல் வானம் வரைக்கும் போய் செய்தி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எரி நட்சத்திரங்களால் நம்ம அடித்து விரட்டப்படுறோமே. இதனால் எல்லா ஜின்களும் ஆலோசனை செஞ்சாங்க. என்ன ஆலோசனை பண்ணாங்க, ஏதோ பூமியில் வந்து ஏதோ ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது, அதனால தான் வானத்தில் நம்ம போய் ஒத்து கேட்க முடியலை, அது என்ன விஷயம்னு சொல்லி பல பாகங்களுக்கு ஜின்கள் பிரிஞ்சு சென்று பூமி ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, எங்கே பூமியில் ஏதோ ஒரு புதிய நிகழ்வு நடக்குது. அப்படி போனது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அந்த கடைவீதிக்கு உக்காலுங்கிற கடைவீதிக்கு போகும்போது ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு தோட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகிறாங்க, குர்ஆனை ஓதி தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த ஜின்களுடைய ஜமாத் அங்கே போகுது, 7-8 பேர் கொண்ட ஜமாத். அந்த ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஜின்னை தான் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறால் அல்லாஹ் சொன்னான், அவங்க இந்த விஷயத்தை கேட்டோன்னே நின்றுட்டாங்க. இந்த விஷயந்தான், இதனால தான் வானத்தில் நமக்கு தடுக்கப்படுது. குர்ஆன் வஹி எப்போ இறங்க ஆரம்பிச்சிச்சோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ நுபுவத்து கிடைச்சிச்சோ, அதிலிருந்து ஜின்கள் ஒட்டு கேட்பதிலிருந்து தடுக்கப்பட்டுட்டாங்க.
வந்து குர்ஆன் ஓதுறது கேட்குறாங்க. இவ்வளோ இனிமையான கலாம் கேட்டுட்டு அல்லாஹ் அங்கே ஒரு விஷயத்தை சொல்றா, யஸ்தமிஊனல் குர்ஆன், குர்ஆனை செவிதாத்தி கேட்குறாங்க. அப்போ அந்த வந்த ஜின்களுடைய கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தவங்களையெல்லாம் அன்சித்து, பேசாதீங்க, அமைதியாறீங்க, முக்கியமான விஷயம் ஓதப்பட்டது என்பதாக சொல்லி ஜின்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, அமைதிப்படுத்துகிறாங்க. அதையும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ஹலரூஹு காலு அன்சித்து, நபிசாசம் தொழுது முடிக்கிற வரைக்கும் அந்த ஜின்கள் அமைதியாக இருந்தாங்க, சலசலப்பு செய்யாமல் அவங்க என்ன ஓதுறாங்களோ கேட்டதுமே அல்லாஹ் சொல்கிறான். நபிசாசத்துக்கு தெரியாது, வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அல்லாஹ் வஹீன் மூலம் தான் செய்தியை சொல்லி காட்டுறான். நீங்கள் தொழு வச்சிங்க, நீங்கள் ஓதுன ஜின்கள் கேட்டுட்டு என்ன நடந்துச்சு, இந்த விஷயத்தை அப்படியே போய் சொன்னாங்க. பூமியில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கலிமா சொல்லி அந்த கலிமாவின் பக்கம் மற்ற ஜின்களுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய ஜின்களாக மாறிட்டாங்க. ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கௌமிஹிம் காலு யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ் வ ஆமினு பிஹி யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஜிருக்கும் மின் அஸாபின் அலீம். ஜின்கள் கேட்டதுமே தன்னுடைய சமுதாயத்துக்கு போய் என்ன செய்கிறாங்க, நபிசாசத்தில் கலிமா சொல்லி முஸ்லீம் கூட ஆகலை, அவங்களாம் கேட்டுட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சு போய் என்ன செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறான். என்னுடைய சமுதாயமே, நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி ஒரு நபி அல்லாஹுடைய அழைப்பாளர் வந்திருக்கிறாங்க, அவருடைய பேச்சுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பதில் கொடுங்க. முதல்ல சொன்னாங்க, இன்னா சமிஅனா கிதாபன், நாங்கள் ஒரு வேதத்தை கேட்டோம். அது எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எந்த வேதத்தை இறக்கினானோ அதே விஷயம் இந்த குர்ஆனில் சொல்லப்படுது. மின்பாதி மூசா முஸத்திக்கல் லிமா பைன யதை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அதுக்கு பின்னாடி இப்போ குர்ஆனுங்கிற வேதத்தில் நாங்கள் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். குர்ஆனை கேட்டோம், அது நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுது, அதனால் ஜின்களே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்க என்பதாக அந்த ஜின் இனம் மற்ற இனங்களுக்கு அழைப்பு கொடுக்கு சொல்லாங்க. இவங்களுடைய ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான், உங்களை பயங்கரமான மறுமையின் வேதறிந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்பதாக அந்த ஜின்னு பேசுகிற செய்தி அல்லாஹ் வந்து இங்கே பதிவு செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி ஜின்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நபியாக இருந்ததுனால ஜின்களே அழைப்பு கொடுத்துருக்குறாங்க நபிசாசத்துக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் கூட இரவுல மஜ்லிஸில் இருந்தாங்க, திடீர்னு நபிசாசத்தை காணோம். கொஞ்ச நேரத்தை காணாயிட்டாங்க, எல்லாம் தேடுறோம், தோட்டத்தில் போய் பார்க்குறோம், அங்கே போய் எங்கேயுமே கண்ணுக்கு தெரியலை. எங்களுக்கு பயம் வந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜின் எதுவும் தூக்கிட்டு போயிடுச்சா அல்லது எதுவும் அவங்க கொல்லப்பட்டுருவாங்களோன்னு அந்த இரவு முழுக்க தேடி நாங்கள் களைச்சி காலை பொழுது அடையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா பகுதியிலேருந்து இறங்கி வர்றாங்க. மக்கால் இருக்கும்போது நபிசாசத்தை கேட்டேன், என்ன ரசூலுல்லாஹ் என்ன நடந்துச்சு? அப்போ சொல்லி காட்டினாங்க, சகோதரர் என்ன ஜின்கள் அழைப்பு கொடுத்தாங்க, நான் அப்போ என்ன செஞ்சேன், அவங்களுக்கு இந்த மாதிரி குர்ஆனை ஓதி காட்டிட்டு ஈமானுடைய விஷயங்களை பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. நபி சஹாபாக்களை கூப்பிட்டு அந்த இடத்த சுட்டி காட்டினாங்க. ஜின்கள் இந்த இடத்துல நெருப்பு மூட்டி அந்த இடத்துல அவங்க புலங்கின இடத்தையெல்லாம் சுட்டி காட்டினாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்கப்பட்டுச்சு, நீங்கள் யாராவது நபிசாசத்தோட இந்த மாதிரி ஜின்களுடைய மஜ்லிஸ்க்கு போயிருக்கீங்களா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபிசாசம் சந்தர்ப்பத்தை கேட்டாங்க, யார் என்னோட வரீங்கன்னு சொல்லி, யாரும் தயாராகலை. நான் போனேன் நபிசாசத்தோட ஒரு தோட்டத்துக்கு போனோம், அங்கே இரவு நேரம் நபிசாசனம் ஒரு கோடு கிழிச்சு என்னை இந்த இடத்துல இருக்க வச்சுட்டு நபிசாசம் உள்ளே போனாங்க, கண்ணில் மறைஞ்சிட்டாங்க, மேகக்கூட்டம் போல் அப்படியே சூழ்ந்துருச்சு நபிசாசத்தை, கண்ணுக்கு எனக்கு தெரியவே இல்லை, கொஞ்சம் அது பெரிய ஒரு வாகனத்தில் வந்தது போல் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட பேசுகிறது கூட எனக்கு விளங்கலை. பிறகு அந்த கூட்டம் அப்படியே மேகம் போகிற மாதிரி போயிடுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு வந்தாங்க என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க. இப்போ சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜின்கள் எங்களிடம் முறையிட்டாங்க, எங்களுடைய உணவுக்காக ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உணவு எதுவென்று சொன்னால் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட உணவு, அந்த மாமிசத்தினுடைய எலும்புகள் உங்களுக்கு ஹலால். முஸ்லீம்கள் சாப்பிட்டுட்டு போடுறோம் அந்த எலும்புகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த எலும்பை நீங்கள் சாப்பிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் அது அவருக்கு கறியாக மாறிவிடும், நல்ல கறி சதையாக மாறி அவங்க அதை சாப்பிடுவாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜின்களுக்கு சொன்னாங்களாம், அந்த மாட்டு சாணங்கள், கட்டியான சாணங்கள் உங்களுடைய மிருகங்களுக்கு உணவு என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம்
وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. ஜின்னிடமும் ஒரு இனம்தான். ஆனால் அல்லாஹு தாலா எல்லா இனத்தை விட சிறந்த ஒரு படைப்பாக மனிதனை தான் படைச்சோன்னு அல்லாஹ் சொல்லிட்டு இதையெல்லாம் சுட்டி காட்டுறான். அவனை நாம் பூமியிலையும் கடல்லையும் பூமியிலையும் நாமே மனிதனை சுமந்து செல்கிறோம். அவனுக்கு கண்ணியமான உணவை மனிதர்களுக்கு கொடுக்கிறோம். நம்ம கண்ணியமாக சாப்பிட்றோம். ஆனால் மற்ற படைப்பினங்கள் எப்படி சாப்பிடுது? ஹலாலான உணவை சாப்பிட்றோம், சமைச்சி சாப்பிட்றோம், சுத்தமாக சாப்பிட்றோம். மிருகங்கள் அது எப்படி சாப்பிடுது? ஜின்கள் கூட நாம் சாப்பிட்டு போடுறதுலேருந்து அவங்க உணவாக ஆக்கப்படுது. அல்லாஹு தாலா அதை சுட்டி காட்டுறோம். நம்முடைய படைப்புகள்லேயே ஆக சிறந்த படைப்பாக மனிதனை நாம் ஆக்கி இருக்கிறோம். ஆனால் அவன் எப்போ சிறந்தவன் ஆகுவான்? இதெல்லாம் ஈமான் கொண்டாதான். அல்லாஹை விசுவாசம் கொள்ளும் போது தான் அவன் சிறந்த படைப்பு. அதே நேரத்தில் மனிதனாக பிறந்து விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அவன் மிருகத்தை விட கேடு கெட்டவன். உலாஇக கல் அன்ஆம் பல் ஹும் அதல், அதை விட கேடு கெட்டவங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆக ஜின்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் ஜின்களுக்கான பங்கும் இருக்குது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சூரத்துர் ரஹ்மான் ஓதி காட்டினாங்க. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அந்த சூறாவில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு பாக்கியமாக சொல்லி காட்டுவான். மனிதனுக்கு ஜின்களுக்கு நாம் செஞ்ச பாக்கியங்கள் என்னென்ன, ஒவ்வொரு வாக்கியத்தையும் சொல்லி காட்டிட்டு ஒரு கேள்வி கேட்பான் அல்லாஹ். ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். 31 தடவை வருதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் கேட்குறான், மனிதர்களே ஜின்களே, நாம் உங்களுக்கு செய்த பாக்கியங்களில் எதை நீங்கள் பொய்ப்படுத்துகிறீர்கள், எதை மறுக்கிறீர்கள்? நபிசா சொன்னாங்க, இதை ஃபுல்லாக ஓதிட்டு சொன்னாங்க, நான் இந்த சூறாவை ஜின்களுக்கு ஓதி காட்டினேன். ஜின்கள் அழகான முறையில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னுச்சு. ஒவ்வொரு முறையும் சொன்னுச்சு. லா நுகذிபு ஷைஅன் யா ரப், ரப்பே எங்களோட ரச்சகா, நாங்கள் எதையும் மறுக்கல அல்லாஹ். நீ கொடுத்த எல்லா பாக்கியத்தையும் நீ கொடுத்து நாங்கள் ஒத்துக்கிறோம் அல்லாஹ். நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களேன்னு சஹாபாக்களை பார்த்து நபிசாசை கேட்டாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் கேட்குற கேள்விக்கு 2 வரையும் கூப்பிட்டு தான் அல்லாஹ் கேட்குறான். ஃபபி ஐய ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். உங்கள் இரு சமூகத்தாரின் ரப்பாகி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நியாமத்துகளில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள்? ஜின்கள் பதில் சொல்கிறாங்க, மனிதர்கள் அமைதியாக இருக்கிறீங்க என்பதாக நபிசாசன் சஹாபாக்களை அல்லாஹுக்கு பதில் சொல்லுங்கன்னு தூண்டுனாங்க. ஆக ஜின்களுடைய இந்த விஷயம் இருக்குது. இந்த உம்மத்துக்கு நிறைய பங்கு இருக்குது. ஜின்கள் நம்ம பார்வைக்கு தெரிய மாட்டாங்க. ஜின்கள் நம்ம பார்வைக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் அவர்கள் நம்ம பார்க்குறாங்க. எப்படி ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும். நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, ஆனால் அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஷைத்தான் நம்ம கூட இருக்க நமக்கு தெரியாது, ஆனால் கூட இருக்கிறாங்க. அதனால தான் நமக்கு நிறைய துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் மனிதர்களுடைய பார்வையிலேருந்து மறைக்கிறதுக்காக நீங்கள் கதவை சாத்திக்கிடுவீங்க டாய்லெட்டில், பாத்ரூமில். ஆனால் ஜின்கள் ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் மறைக்க முடியாது. அவங்க கூட இருக்கிறாங்க. குறிப்பாக கழிவறைகளில் கெட்ட ஷைத்தான்கள் இருக்கிற இடம் அது. அதனால் யார் துஆவோடு போவார்களோ, அல்லாஹும்ம பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், யா அல்லாஹ் கெட்ட ஆண் பெண் ஜின்களின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுறேன்னு சொல்லிட்டு யார் துஆவோடு போகிறாங்களோ அவங்களுக்கு மறைவிடத்தை விட்டு மறைக்கப்படும். ஜின்களுடைய பார்வையிலிருந்து மறைக்கப்படும். இந்த துஆ தான். கதவை சாத்துறதுனால ஜின்னுக்கு தெரியாமல் போகாது. வீட்டில் ரூம் கதவை சாத்திக்கிறோம். மனிதர்கள் பார்க்கக்கூடாதுன்னு சாத்திக்கிடுவீங்க, ஆனால் ஜின்கள் உள்ளே இருப்பாங்க. அவர்கள் வரக்கூடாது என்று சொன்னால் அந்த இல்லற வாழ்வி சேரும் போதும் பிஸ்மில்லா சொல்லணும். அந்த ஷைத்தானை விட்டு அல்லாஹ் எங்களை தூரமாக்கிறேன்னு கேட்டால் தான் அவங்கள்ட்ட மறைக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொன்னாங்க. ஜின்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு இடையூறு செய்யாதீங்க என்று சொன்னாங்க. அவங்களுடைய சாப்பாடு உணவாக நீங்கள் சாப்பிட்டு போடுற எலும்பு தான். அந்த எலும்பு துண்டுகளை எடுத்து நீங்கள் சுத்தம் செய்யாதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிறுநீர் கழிச்சிட்டு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிறோம். மலஜல உபாதைகளுக்கு பிறகு தண்ணி இல்லாத இடங்களில் உறிஞ்சக்கூடிய வஸ்துக்களை எடுத்து அதை சுத்தம் செய்வோம். அந்த நேரத்தில் கல்லை கொண்டு செய்யுங்க. ஆனால் எலும்புகள், தோலுகள், மிருகத்தினுடைய தோலுகள் இதையெல்லாம் எடுத்து சுத்தம் செய்ய நஜீஸாக்கிறாதீங்க, அசுத்தப்படுத்திடாதீங்க. இது உங்களுடைய சகோதர இனமாகிய ஜின்களுக்கான உணவாக இருக்குது. ஜின்கள் நம்மகிட்ட முறையிட்டுட்டு போகுதுன்னு சொன்னான். உங்களுடைய தோழர்களுக்கு சொல்லுங்கள் இதை அசுத்தப்படுத்தவானான்னு சொல்லி. அதனால் நபிசாசன் இந்த விஷயத்தை சொன்னாங்க. குறிப்பாக சொன்னாங்க, பொந்துகளில் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள். சில நேரத்தில் அங்கே ஜின்கள் வசிக்கும் இடமாக இருக்கும். சொல்லிட்டு சொன்னாங்க, இதையெல்லாம் மீறி நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் பொறுப்பு இல்லை.
நபிசாம் சொன்னான். சில நேரத்தில் ஜின்களுடைய தாக்கத்தினால பல பேர் பாதிக்கப்பட்டுக்கிறோம், நமக்கே தெரியாது. ஜின்னுடைய தாக்கம் இருக்குதே, சில பேணுதல் குறைவின் காரணமாக, சுத்தத்தில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறது, நம்ம சில விஷயங்களை கவனக்குறைவாக இல்லாமல் இருந்துருவோம், அதனால பல விபரீதங்கள் ஜின்களால் ஏற்படும். ஒரு சஹாபிக்கே ஏற்பட்டுச்சு. ஒரு சஹாபிக்கு, அந்த சஹாபி இந்த மாதிரி இடத்த சிறுநீர் கழிச்சிடுறாங்க, அந்த சஹாபியை தாக்கிருச்சு, கவி படிச்சிச்சு. நாங்கள் வைத்த குறி தப்பவில்லை. அந்த சஹாபியோட பேர் சாது, அவங்க ஜின்னால் தாக்கப்பட்டாங்க, ஜின்னு கவிதை படிச்சிச்சு. அதனால் ஜின்களுடைய விஷயத்தையும் நமக்கு பங்களிப்பு இருக்குது, நம்ம அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். அவங்களுடைய ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், குறிப்பாக வீட்டுக்கு போகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் துவா ஓதிட்டு பிஸ்மில்லா சொல்லி சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே போவீங்களோ அப்போ ஷைத்தான் உள்ளே வர முடியாது, கெட்ட ஜின்கள் கூட வராது. அவங்க வெளியே நின்றுட்டே கத்த ஆரம்பிச்சிருவாங்க, லா மபீத லக்கும் வலா அஷா லக்கும், இந்த வீட்டில் இன்று இரவு தங்க இடமில்லாமல் போய்விட்டதே, இந்த இரவு நமக்கு உணவு இல்லாமல் போய்விட்டதேன்னு சொல்லி ஷைத்தாங்கெல்லாம் வெளியே நிற்பாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஷைத்தானை கூட்டிகிட்டு போயிடுறோம். ஏன்னா பிஸ்மில்லா சொல்கிறது இல்லை, சலாம் சொல்கிறது இல்லை, ஷைத்தானி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுனால வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை வருது. ஒரு சின்ன வார்த்தை பிஸ்மில்லா, அல்லாஹ் உன் பேரை சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும், துவா. சலாம் என்னது? வீட்டில் சலாமத்து உண்டாகட்டும், பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு துவா தான். இந்த துவாவின் மூலமாக பெரிய பெரிய நலவுகள் உண்டாகுது வீட்டில். ஆனால் ஷைத்தான் மறக்கடிச்சிடறான், அதில் வெக்கப்பட்டு சொல்கிறது இல்லை. என்ன இவங்களுக்கெல்லாம் போய் சலாம் சொல்கிறது? வெக்கத்தினாலையும் நம்ம அதை ஒரு சாதாரணமாக நினைக்கிறதுனால தான் இதை சொல்வதற்கு தயங்குகிறோம். ஆனால் பெரிய பெரிய பிரச்சனையை சந்திக்கிறோம் வாழ்க்கையில். அதனால் இந்த விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும். குறிப்பாக இங்கே ஒரு மசாயில், குர்ஆன் ஓதப்படும் போது வைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேளுங்க, வஅன்சிது வாய் மூடி இருங்க, லஅல்லக்கும் துர்ஹமூன் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், கட்டளை இது. ஜின்கள் சொன்னுச்சு மற்ற ஜின்னுக்கு, அது முஸ்லிமான ஜின்னு கூட இல்லை. அல்லாஹுடைய கலாமை கேட்டதும் அது அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க, வேறு யாரையும் பேச விடலை, அமைதியாக இருங்க இது கேளுங்க என்பதாக. குர்ஆனுக்கு தனி சட்டம் இருக்குது. அதனால தான் குர்ஆன் மஸ்ஜிதில் ஓதப்பட்டாலும் சரி, எங்கே ஓதினாலும் சரி, நம்ம பேச்செல்லாம் நிப்பாடி குர்ஆன் ஓதுறது கேட்கணும். குர்ஆன் ஓதுறதை கேட்கணும். குர்ஆன் ஓதுறோம், கூச்சலிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், குர்ஆனுக்குள்ள மரியாதை இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செய்கிறோம். ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக குர்ஆன் மாறிக்கிட்டு போகுது. அதனால தான் விசேஷமான நேரங்களில், பெருநாள் இரவு, கல்யாண காட்சிகள் எல்லாம் குர்ஆன் கேசட்டை போடக்கூடாது. குர்ஆன் கேசட்டை சில பேர் ஆர்வப்படுறாங்க, குர்ஆன் ஓதுறத மக்கள்லாம் வெளியே கேட்பாங்களே, வெளிமைக்கில் போட்டால் நல்லது தானே, பயானை போடுங்க, பைத்தை போடுங்க, எதையோ போடுங்க, குர்ஆனை போடாதீங்க. நிர்பந்தமாக மக்களை கேட்க வைக்கணும். வெளியே போட்டால் கேட்பாங்களா? பல வேலையில் இருப்பாங்க, கடை தெருவில் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இதை கவனிக்க மாட்டாங்க. அந்த பாவத்துக்கு நம்ம காரணமாகிடக்கூடாது. நம்ம அவங்கள பாவியாக ஆக்குறோம். எல்லாருடைய குற்றமும் அதை செய்கிறவங்களுக்கு வந்து சேரும். பள்ளிவாசலில் மைக்க போட்டு தராவி தொழு வச்சிடுறோம், எல்லாரும் கேட்பாங்க அழகான கிராத்துண்டு. அப்படி ஒரு கடமையே இல்லை. தொழுவ வந்தவங்க தான் குர்ஆனை கேட்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விஷயத்துக்கான மதிப்பு மரியாதையை நம்ம கொடுக்கணும். இந்த சட்டங்கள்லாம் பேணப்படுறதே இல்லை. இன்றைக்கி எல்லாத்தையும் உடைச்சிட்டோம். அவங்க சுயமாக மார்க்கத்தை எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க என்ன சொல்லி நாங்கள் கேட்குறது? பாருங்கள், ஒழுக்கம்தான் சரியத்தில் ஆக முக்கியமானது. ஒழுக்கக்கேடு இருந்தால் நம்ம செய்யக்கூடிய அமல்லாம் வீணாக போகும். இன்றைக்கி ஓதப்பட்ட சூரத்து ஹுஜராத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், சில அரபுகள் கிராமப்புறத்திலேருந்து நாகரிகம் தெரியாத அரபுகள் வந்தாங்க. கிராம அரபிகள் நபி ஸல்லல்லாஹு சந்திக்கிறதுக்காக வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பள்ளிவாசலோடு ஒட்டி தான் நபி ஸல்லல்லாஹு வீடு. அவங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் பொறுமை தாங்காமல் சத்தம் போட்டு பேசிட்டாங்க. 2-3 நிகழ்ச்சி சொல்லப்படுது. சத்தம் போட்டு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, யா முஹம்மத், என்ன இவர் இவ்வளோ நேரமாச்சு வெளியே வரமாட்டார் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு மனசில் கஷ்டமாக இருந்துச்சு, பேர் சொல்லி கூப்பிட்றாங்களே, சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு ஜமாத்தை நபி ஸல்லல்லாஹு சந்திக்க வந்தாங்க. அந்த ஜமாத்துக்கு யாரை அமீராக ஆக்குறதுன்னு மசூரா நடந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளை சொன்னாங்க, இவரை தளபதி ஆக்கலாம், அமீராக ஆக்கலாம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை இவர் ஆக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு.
எனக்கு எனக்கு வேணுக்குண்டே என் கருத்துக்கு மாற்றமாக தான் இவர் சொல்லுவார் அப்படின்னு அவுபக்கர் தான் சொல்ல. உடனே மூலத்தனம் இவரும் அப்படி தான், நான் சொல்கிறதுக்கு வேணுக்குன்னே மாற்றமாக இவர் சொல்லுவார். கொஞ்சம் சத்தம் கூடிருச்சு. அதுக்காக அல்லாஹ் இறக்கின ஆயத்தை, ஈமான் கொண்டவர்களே லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபிக்கு முன்னாடி அவங்கள விட உங்கள் குரலை உயர்த்தி பேசாதீங்க. விசாரத்துக்கு முன்னாடி உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீங்க. இன்றைக்கும் மதீனால மஸ்ஜிது நபவியில் அந்த ரவுலா ஷரீஃப்க்கு மேலே இந்த இந்த ஆயத்தை எழுதப்பட்டிருக்கும், சத்தமாக பேசக்கூடாது. அப்போ இந்த ஆயத்தை இறங்குனுச்சு. அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கிட்டு சொல்கிறான், நீங்கள் அப்படி செய்யலைன்னு சொன்னால், இதெல்லாம் இந்த ஒழுக்கத்தைலாம் நீங்கள் பேணவில்லை என்றால் என்னாகும், அன்தஹ்பத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், உங்களுக்கே தெரியாது நீங்கள் செஞ்ச அமல்லாம் வீணாக போயிடும். எவ்வளோ பெரிய அமல் செஞ்சுருப்பீங்க, சின்ன ஒரு ஒழுக்கக்கேடு, நீங்கள் செஞ்ச எல்லா நல்ல காரியங்களும் கரிந்து விடும். அஹ்பத ஆமதா அன்தஹ்பத அமாலுக்கும். இந்த ஆயத்து இந்த விஷயத்தை இறங்குனுச்சு. ஆனால் ஒரு சஹாபி, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலாங்கிற ஒரு சஹாபி மஸ்ஜிதுக்கு வர்றதே விட்டுட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னென்னா, சஹாபாக்கள் விஷயத்த கவலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கு வந்தவங்க சஹாபாக்கள் மஸ்ஜிதுக்கு வரல, ஒரு நாள் 2 நாள் வரலன்னா தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு ஃபிக்ர் செய்வாங்க, கவலைப்படுவாங்க. முடிஞ்சால் தாங்களாக அவரை போய் சந்திப்பாங்க. நோயாளி ஆகிட்டார்னா போய் சந்திப்பாங்க, இல்லாட்டி விசாரித்து சஹாபாக்கள் அனுப்பி சந்திக்க வைப்பாங்க. இந்த நடைமுறை சஹாபாக்கிட்ட இருந்துச்சு, சீரத்தில் இருக்குது. இந்த ஆயத்தினுடைய இந்த விஷயத்திலே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஆயத்தை இறங்கினோனே சாபித் இப்னு கைஸ் மஸ்ஜிதுக்கு வர்றதே விட்டுட்டார். இப்போ நபிசாசம் விசாரிக்கிறாங்க, சாபித்தை என்னாச்சு பார்க்க முடியலையே. இப்போ சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான், என்ன பிரச்சனைன்னு தெரில, நான் போய் விசாரிச்சுட்டு வரவா, போய் கேட்டுட்டு வாங்கன்னா. வீட்டில் போய் பார்த்தா சாபித் இப்னு கைஸ் தலையை கவிழ்த்து போட்டு அழுதுகிட்டே இருக்கிறார். கேட்டாங்க, சாபித் என்ன ஆயிடுச்சு? நபிசாசம் உங்களை விசாரிக்கிறாங்க. இல்லை, நான் என் அமலெல்லாம் நாசமாக போச்சு, நான் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் வீணாக போயிடுச்சு. ஏன் இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கே தெரியும் என்னுடைய குரல் மற்ற குரலை விட உயர்ந்ததாக இருக்கும். நான் எப்போவுமே ரசூலாட்ட மெதுவாக பேச தெரியாது. அல்லாவே சொல்லிட்டான், நபியுடைய சத்தத்தை விட உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீங்கண்டு. நான் உயர்த்தி பேசிட்டேனே, எமெல்லாம் போயிடுச்சு. இதை நபிசாசன் சஹாபியும் சொன்னான், இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார் யார சொல்லா. நபிசா சொன்னாங்க, சாபித் ஃபில் ஜன்னா, சாபி சொர்க்கவாசி. யார் சொன்ன நரகவாதிண்டு? இங்கே அல்லாஹ் சொல்கிறது வேணுக்குண்டு ஒழுக்கக்கேடாக பேசுகிறவங்களுக்கு தான் இது. இயல்பாகவே யாருடைய குரலை அல்லாஹ் பெருசாக்கி இருக்கிறானோ அவங்கள பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லலை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, ஒரு சப்தத்தை உயர்த்துறது, ஒரு மரியாதை குறைவாக நடந்துக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மஸ்ஜிதில், குர்ஆனுடைய மஜ்லிஸில், நபிசாசன ஹதீஸை படிக்கப்படக்கூடிய இடங்களில் முஸ்லீம்கிட்ட இன்றைக்கி மரியாதை இல்லை. காது தாத்தி கேட்கணும், மரியாதை செய்யணும். இந்த விஷயங்களில் நாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். நிறைய ஒழுக்கங்கள் அல்லாஹ் இன்றைக்கி ஓதப்பட்ட சூரத்து ஹுஜராத்திலையும் அல்லாஹ் சொன்னான். குறிப்பாக சொன்னது சமுதாயத்தில் கெட்ட எண்ணங்களை விட்டு உள்ளத்தை பாதுகாக்க முக்கியமான விஷயம் அது. நம்ம வெறும் அமலை கொண்டு மட்டும் சொர்க்கத்துக்கு போக முடியாது, உள்ளம் சுத்தமாக இருக்கணும். யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்றத அல்லாஹ் குர்ஆனில் உண்மையாக கண்டிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம், எந்த ஒரு சமுதாயமும் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்யாதீங்க, அவங்கள மட்டமாக பேசாதீங்க. குறிப்பாக பெண்களுக்கு அல்லாஹ் சொன்னான், பெண்கிட்ட தான் இது சர்வசாதாரணமாக இருக்கும். தன்னை பெருசாக நினைப்பாங்க, யாரையுமே நல்லவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க, தன்னை தான் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. வலா நிசா மின் நிசா இன் அசா ஐயகுன்ன ஹைரம் மின்ஹுன், எந்த ஒரு பெண்ணும் அடுத்த பெண்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, மட்டமாக கேவலமாக பேசாதீங்க, நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதுனால தான் அவங்க தாழ்ந்து போகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரை கேவலமாக நினைக்கிறீர்களோ அவர்கள் என்னிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். அவங்க நினைக்கணும், நம்ம இப்படி நினைக்கிறோம், யாருக்கு தெரியும் அல்லாட்ட அவங்க சிறந்தவங்களாக இருந்தா. அதனால் அல்லாஹ் இங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், நீங்கள் முதல்ல கெட்ட எண்ணங்களை உள்ளத்தேர்ந்து எடுத்துருங்க. அதுவே பெரிய பாவம். அது தன்னை தாழ்வாக நினைக்கணும். நான் ஒரு சாதாரண ஆள், என்கிட்ட எவ்வளோ குறை இருக்குது, அடுத்தவங்களுடைய குறை தெரிஞ்சால் சொல்லணும், என்னுடைய குறை தான் அவர்கிட்ட தெரியுது, அவர்கிட்ட என்னை விட எவ்வளோ நல்ல தன்மைகள் இருக்குது, அல்லாஹ் இடத்துல அவர் எவ்வளோ சிறந்தவரோ என்பதாக நினைத்து எண்ணங்களை சரி செய்யணும். இன்றைக்கி சொந்த பந்தங்களுக்கு இல்லை, சகோதர சகோதரிகளுக்கு இடையில், சம்பந்தங்களுக்கு இடையில் யாருமே அடுத்தவங்களை விட்டு கொடுக்கறதில்லை.
அடுத்தவங்களை பற்றி நல்லது பேசினால் பிடிக்கிறது இல்லை. எது நமக்கு பிடிக்கும்? குறை பேசினா தான் பிடிக்கும். அதனால தான் அல்லாஹ் முதல்ல கெட்ட எண்ணத்தை எடுங்க. எடுக்கலேண்டா என்னாகும்? கெட்ட எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் ஜாசூஸ் வேலையை பார்ப்பீங்க. அதனால் ஜாசூஸும் பார்க்காதீங்க. கெட்ட எண்ணம் அதிகமாயிட்டா துருவி துருவி ஆராய்வீங்க. எங்கே போகிறான், எங்கே வர்றான், ஓஹோ ஒரு வேலை இப்படி இருக்குமோ, இப்படி சந்தேக எண்ணம் உங்கள் உள்ளத்தை வந்தால் துருவி துருவி ஆராய். இந்த வேலையும் செய்யாதீங்க. நிம்மதியை குலைச்சிரும். வலாத ஜஸ்ஸு. அது வந்தால் என்ன ஆகும்? துருவி துருவி ஆராய்ந்தீங்க சொன்னால் ஏதாச்சும் ஒரு குறை தெரிந்து விட்டால் புறம் பேசுவீங்க. வலா யக்தப் பஅதுகும் பஅதா. உங்களில் யாரும் அடுத்தவரை பற்றி புறம் பேசி தெரியாதீங்க. இது எவ்வளவு கேவலமான செயல். அல்லாஹ் சொல்கிறான் புறம் பேசுறது. உங்களுடைய சகோதரன் செத்து போய் மௌத்தாகி கிடக்கிறான், அவனுடைய கறியை நீங்கள் திம்பிங்களான்னு நல்லா கேட்குறான். எவ்வளோ பசின்னு இருந்தாலும் நிர்பந்தத்தில் செத்த பிராணியை திங்கிறது ஹலால், வேறு உணவே இல்லை, எதுவுமே சாப்பிட மௌத்தா போயிடும் அப்படின்னு இருந்தால் ஒரு செத்த பிராணி அல்லது பன்றி கறி கூட அந்த நேரத்தை ஹலாலாக ஆயிரும். அல்லாஹ் கேட்குறான், அந்த இடத்த உன்னுடைய சகோதரன் மௌத்தாகி கிடக்கிறான், நீ திம்பியா? அதை எப்படி நீ வெறுப்பாயோ அதை அந்த மாதிரி தான் அடுத்தவனை பற்றி புறம் பேசுதல். சாபா கேட்டாங்க, புறம்டா என்ன யாரை சொல்லலாம்? அவன்கிட்ட உள்ளது தானே சொல்கிறோம். அவன் தப்பு செஞ்சான், அந்த தப்பை தான் இன்னொருத்தட்ட சொல்லி காட்டுறோம். சொன்னாங்க, இருக்கிறத சொல்கிறது தான்ப்பா புறம், இல்லாததை சொன்னால் ஃபக்கது பஹத்தஹு, நீ அவன் மீது அவதூறு சொல்லிவிட்டார், அது அதை விட பயங்கரமானது. இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. புறம் இல்லாத சபையே இல்லை. எந்த வீட்டில் புறம் பேசுறது இல்லை. யாரை பற்றி நம்ம நல்லது பேசுகிறோம்? அல்லாஹ் மன்னிப்பானா? குறைகளையா தேடி பேசுகிறோம். குறை இல்லாத மனிதன் கிடையாது. எல்லாட்டையும் நிச்சயமாக குறை இருக்கும். அது அல்லாவே சொல்லிட்டான், குறை இல்லாமல் நான் யாரையும் படைக்கலை, நான் நிறைய தான் விஷயத்தை தான் குறைய பார்க்க. தன்னை பெருசாக நினைச்சாலே பெருமைக்கு அடையாளம். அது யார்கிட்ட கடுகளவு பெருமை இருக்குமோ அவங்களுக்கு சொர்க்கம் ஹராம், அவர் நரகத்தில் முகங்குப்புற வீசப்படுவார். எதை கொண்டும் பெருமை வரக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே நீங்கள் அடுத்தவங்களை இப்படி பேசுகிறீங்க, அவர் அப்படி இப்படியும் பேசுகிறீங்க. சில பேர் குடும்பம் கோத்திரத்தை வச்சு பெருமடிப்பாங்க. என்னுடைய குடும்பம் வசதி, நான் அப்படி இப்படி. சில பேர் அழகை வச்சு பேசுவாங்க, சில பேர் பொருளாதாரத்தை வச்சு பேசுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, மனித இனமே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், ஆதம் ஹவ்வாவிலிருந்து. வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை பல கோத்திரங்களாக பல கிளைகளாக படைச்சது எதுக்கு தெரியுமா? பெருமடிக்கிறதுக்கு இல்லை. இந்த நாட்டை சேர்ந்தவங்க, இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இந்த நிறத்தை சேர்ந்தவங்க, நிறத்தை வைத்தோ மொழியை வைத்தோ நாட்டை வைத்தோ இங்கே யாருக்கும் எந்த பாகுபாடும் என்னிடம் கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், யார் தெரியுமா சிறந்தவர்? என்னிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர் யார்? உங்களில் மிகவும் சங்கைக்குரியவர் யாரிடத்தில் எந்த அளவுக்கு இறை பக்தி இருக்கிறதோ, தக்வா இருக்கிறதோ, அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி நடக்கிறதில் முந்திக் கொள்கிறாரோ அவர் தான் என்ற சிறந்தாள். அதை உண்டாக்குங்க. அது இல்லை, எல்லாம் இருக்குது, அல்லாட பார்வையில் ஒன்றும் இல்லை. நாய் பன்றியை விட கேவலம் அவங்க அல்லாட பார்வையில். அல்லாஹாலா இந்த அடிப்படையை நமக்கு சொல்லித்தரான். மனித சமுதாயத்துக்கு மத்தியில் எந்த வகையான வேறுபாடும் அல்லாட்ட கிடையாது. தக்வாவை வச்சு தான் பேணுதல் எந்த அளவுக்கு இருக்குது. ஆக இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தில் ஒரு முஆஷரா, ஒரு சமூக வாழ்க்கையில் ஒரு சிறந்த சமூகமாக, ஒரு கண்ணியமான சமுதாயமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒழுக்கங்களை நாம் கடைப்பிடிக்கணும். இதனால தான் பல பிரச்சனை. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தரை பற்றி தகவல் சொன்னால், ஒரு விஷயம் தவறான ஒரு செய்தி சொல்கிறாங்க, உடனே நம்பாதீங்க. நல்ல செய்தியாக இருந்தால் ஏற்றுக்கிடுங்க. தப்பான மெசேஜ் வருதா, இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, உடனே ஃபார்வேர்ட் பண்ணிடுறது. ஒரு மெசேஜ் வந்தால் 100 பேருக்கு போயிடும். ஒரு அழுத்து தான் 100 பேருக்கு போயிடும். பின்னாடி பார்த்தா அது பொய்யின்னு வரும். இது எடிட் பண்ணப்பட்டிருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இப்படி செய்கிறீங்க? ஒரு சம்பவம் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை ஜகாத்தை வசூலிப்பதற்காக ஒரு பகுதிக்கு அனுப்புகிறாங்க. அந்த பகுதி மக்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்க ஜக்காத்தையெல்லாம் அவங்க செல்வந்தர்களுடைய ஜக்காத்தை வசூலித்து வச்சுருக்கிறாங்க. அது ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும், அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு சஹாபி அனுப்புகிறாங்க. சஹாபி போகிற வழியில் அவங்கெல்லாம் பொருள் எடுத்து வச்சு ரெடியாக இருக்கிறாங்க. நபிசாசன ஆள் வரும், நம்மளுடைய மிருகங்கள் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மந்தைகள்லேருந்து எவ்வளோ கொடுக்கணுமோ ஆடு மாடு ஒட்டகத்திலிருந்தும் விவசாயத்திலிருந்தும் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருக்கிறாங்க. நபிசாசன ஆள் வந்தால் இதை கொடுத்துடலான்னு சொல்லி ஜக்காத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க.
அந்த காட்சியை பார்த்துட்டு ஒருத்தர் அந்த பகுதியிலேருந்து இந்த பக்கம் வர்றாரு மதீனாவை நோக்கி. மதீனாலேருந்து போகிறாரு ஜக்காத்தை வசூலிக்க. இவர் யார் என்று சொன்னால் ஜக்காத்து வாங்க போகிறவர் ஏற்கனவே முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்பாக இவருக்கும் அந்த கூட்டத்துக்கு இடையில் பகைமை இருந்துச்சு. இவன் முஸ்லீம் ஆகிட்டாங்க, அந்த பகைமையெல்லாம் இல்லை. இவர் போகிற வழியில் எதிர்க்க வர்ற ஒரு ஆள் கேட்டார், எங்கப்பா போகிறேன்? ஜக்காத்தை வசூலிக்க போகிறேன். யார்கிட்ட? இந்த அப்படியா, ஒன்றை தான் அடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்களா? நான் பார்த்தேன், எல்லாம் வாழேந்தி நிற்கிறாங்க. மெசேஜ் கேட்டோன்னு இவர் இணைஞ்சிட்டார், பயந்து ரசூலாட்ட ஓடி வந்தார். யாரை சொல்ல, நான் போக மாட்டேன். என்னாச்சு? எல்லாம் போர் செய்யறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைஞ்சிட்டாங்க சஹாபாக்கிட்ட. அப்படியா, இது சும்மா விடக்கூடாது, இங்கேயும் ஜமாத்து வாங்க போர் செய்வோம். ஒழுங்கு தீர விசாரிக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதபையனும், முதல்ல தெளிவுபடுத்துங்க. ஒருத்தரை பற்றி தவறான செய்தி வந்தால் உடனே நம்பக்கூடாது. தவறாக வந்தாலும் இது நடந்திக்காதுங்க, அதெல்லாம் கிடையாது, போப்பா விசாரிங்க, போய் பாருங்க. ஆனால் அது விசாரிக்காமல் ஜமாத் அனுப்புனாங்க. போய் பார்த்தா அவங்க பயந்து ஓடிட்டாங்க. என்னடா ஜக்காத் வசூலிக்க வரேன்னாங்க, அடிக்க வர்றாங்க எல்லாம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி தான் விசாரிக்காமல் போனீங்கன்னா பின்னாடி வருத்தம் தான் படுவீங்க. அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். பிறகு நீங்கள் வருத்தப்படுவீங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நடக்குது யோசிச்சு பாருங்க. குடும்பத்தை சாதாரண ஒரு வார்த்தையாக இருக்கும், அதை பெருசாக்கி பூதாகாரமாக்கி உள்ளங்கள் உடையுது, குடும்பங்கள் செதறுது. பார்த்தா ஒன்றுமே இருக்காது, மேட்ரே இருக்காது, ஒன்றுமே நடந்திருக்காது. இதுக்குன்னு சில சைத்தான்கள் ஊரில் சுற்றுவாங்க, பொறாமையை தூண்டி விட்டுருவாங்க, பகைமையை தூண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இவர் அதை விசாரிக்காமல் உள்ளத்தை அதை வளர்த்திக்கிட்டே இருப்பார். என்னை பற்றி இப்படி சொல்லிட்டா, இவளை சும்மா விடக்கூடாது. விட்டு அங்கே வேறு செய்தியை சொல்லுவார். ரெண்டு பக்கம் புகஞ்சிக்கிட்டு இருக்கும், படான்னு வெடிக்கும் ஒரு நாளைக்கு. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது, பிரச்சனையே இல்லை இங்கே. அதனால் இந்த விஷயத்தில் யார் எந்த தகவலை வந்து சொன்னாலும், குறிப்பாக இது போன்ற விஷயங்கள் வரும்போது நாம் உள்ளத்தை பாதுகாக்கணும். அப்படி நடந்திருக்காது என்பதாக சொல்லி நாம் நேரடியாக சென்று விசாரித்து அதை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர, எதையும் பூதாகரமாக்கி நாம் அதை சிதறடிப்போமையானால் அது நமக்குத்தான் நஷ்டம். குடும்பங்கள் சிதறுவது, சமுதாயங்கள் சிதறுவது, சண்டைகள் சச்சரவுகளால் பலம் இழந்து கோழைகளாக போயிடுவோம். அல்லாஹ் சொல்றான், வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதத்ஹப ரீஹுக்கும். நீங்கள் உங்களுக்கு இடையில் தர்க்கம் செய்கிறது, சண்டையிட்டு கொள்ளாதீர்கள். இதன் காரணமாக உங்களுடைய சக்தியெல்லாம் குன்றி போயிடும், நீங்கள் கோழைகளாக போயிடுவீங்க. பிற எதிரிகளுக்கு ரொம்ப லேசாக போயிடும் உங்களை அழிக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற நிறைய ஒழுக்க விஷயங்கள் இன்னும் நிறைய செய்திகள் ஓதப்படுது, மறுமையினுடைய காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுது. குறிப்பாக அல்லாஹ் சொர்க்கவாசுடைய அடையாளத்தை கடைசி பக்கத்தில் சொல்லும் போது சொன்னால், அவங்க இரவுல குறைவாக தூங்குவார்கள். கலீலம்மா யஹ்ஜஊன், அவர்கள் குறைவாக தூங்கி அந்த கடைசி பகுதியில் எந்திரிச்சு அல்லாஹ்ட்ட அழுது மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. குறிப்பாக ரமலான் மாதம் ஒற்றைப்படை நம்ம அமல் செய்யக்கூடிய இரவு, இந்த நேரத்தை யார்கிட்டையும் பேசவே தேவையில்லை. பேசாதீங்க. பேசுகிறது ஆகுமான பேச்சு தான், அது அதிகமாகிட்டால் ஆகாத பேச்சில் போய் முடியும், புறத்தில் முடியும், அவதூறில் போய் முடியும், சிரிப்புகள். இந்த இரவு அழுகைக்கான இரவு, தனிமையில் இருக்கணும். யார்கிட்டையும் பேசாதீங்க, அல்லாஹ்ட்ட மட்டும் பேசுங்க. இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். ஒற்றைப்படை இரவில் இருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி குர்ஆன் சொல்லுது, அந்த ஒரே ஒரு ராத்திரி தான் வருஷத்தில், 1000 மாதங்களில் சிறந்த இரவு. 83 நாள் வருஷம் வாழ்ந்து முழுக்க அமல் இபாதத்து வணக்கம் புரிந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை அல்லாஹ் அந்த ஒரு ராத்திரியில் தர்றேங்கிறான். அது இந்த ராத்திரியாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம அந்த மாதிரி பயன்படுத்திட்டால், குறிப்பாக இஸ்திக்ஃபாரில், தௌபாவில், அழுகையில் நம்ம ஈடுபடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. எல்லா வகையான சமூக சீர்கேடுகளை விட்டும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.